அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆன்மீக சாஸ்திரம் கூறிய பெண்களுக்கான ஆன்மீக குறிப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக மகளிர் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் முக்கியமாக பல உள்ளன. அவற்றை பின்பற்றி நடந்தால் கண்டிப்பாக சுபமங்கலம் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் எப்பொழுதும் 3 இடங்களில் குங்குமம் இட வேண்டும். மாங்கல்யம், அதாவது மாங்கல்யத்தில், நெற்றியில், முன்வயிற்று மத்தியில். இது தெய்வீக பண்புகளை பெற்று தரும் உங்களுக்கு. பெண்கள் முக்கியமாக குங்குமப்பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது. தாலியை நூலாக்கி சரடில் கோர்த்து அணிவதுதான் பெண்களுடைய சிறப்பு மிக்கது. அத்துடன் தேவையான சங்கிலி முதலியவற்றை அணியலாம். நூலாகிய தாலி சரட்டில் பஞ்சபூத சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கும். தாலி என்பது ஒரு திருமாங்கல்ய பொருள். எனவே அணிகலன்களைப் போல தினமும் அதனை கழற்றி வைப்பது, மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வது மாபெரும் பாவச் செயலாகும். அது எப்பொழுதும் கழுத்திலேயே இருக்க வேண்டும். காலையில் அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது அக்னியை வணங்கி இன்று சமையலுக்கு உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்கவுதான் சிறப்பு மிக்கது. மாலை வேளையில் அரச மரத்தை வலம் வரக்கூடாது. கோவிலுக்கு செல்லும் பொழுது எண்ணெய் கோவில் விளக்கிலேயே தான் ஊற்ற வேண்டுமே தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது. முந்தானியை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. இழுத்து சுருக வேண்டும். முந்தானை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் என்பார்கள். குத்துவிளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மற்றும் போடக்கூடாது. இது திரியிட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும். தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் கண்டிப்பாக பெண்கள் இடவே கூடாது. போடுகின்ற கோடு தெற்கு பக்கமாக முடியக்கூடாது. ஆலயத்தில் சுவாமி கும்பிடும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலில் தீர்த்தம் வாங்கும்போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் குளிக்கும்போது தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக மாங்கல்ய பலம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் என்றாலேயே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவர்கள். பெண்களுக்கான ஆன்மீகம் என்பது வீட்டில் சுபிட்சம், தெய்வ நம்பிக்கை மற்றும் வீட்டிற்கு தேவையான ஆன்மீக குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். பெண்கள் கோலம் போடுதல், விளக்கேற்றுதல், கோவில் தரிசனம், குங்குமம் அணிதல் மற்றும் நல்ல காரியங்களில் ஈடுபடுதல் போன்ற ஆன்மீக பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இன்பமான வாழ்க்கையை கண்டிப்பாக பெறலாம். நவீன காலத்திலும் ஆன்மீகத்தில் பெண்கள் வளர்வதற்கான அங்கீகாரமும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் சமூகத்திலும் ஆன்மீகத்திலும் அவரவர் பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். வீட்டின் நன்மைக்காக கோலம் போட வேண்டும். தினமும் விளக்கேற்றி வழிபடுவது அவசியம். நெற்றி மத்தி மற்றும் முன்வகிட்டில் குங்குமம் இடுவது சுபமங்கலம் தரும். ஆன்மீக செயல்களை பின்பற்றுவதன் மூலம் வீடு எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கிறது. பெண்கள் ஆன்மீக விழிப்புணர்வோடு வளர்ந்து ஆன்மீகத்தில் கண்டிப்பாக முன்னேற வேண்டும். இன்றைய காலத்தில் பெண்கள் ஆன்மீகத்தில் உள்ளதற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் இருக்கிறது. ஆன்மீக விழிப்புணர்வு கொண்ட முதல் தலைவர் பெண்கள் சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக அமையும். முக்கியமாக பெண்கள் வீட்டில் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தபத்தமாக அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் நன்கு குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை, வார விரத நாட்கள் போன்ற நாட்களில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐயர் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, நம் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக விளக்கு எந்த திசையில் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த தகவல்களை பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று சில தவறுகளை கண்டிப்பாக நம் முன்னோர்கள் செய்யக்கூடாது என சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவை என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் பொதுவாக காலை நேரங்களில் தண்ணீர் தெளித்தோ அல்லது சாணம்
தேர்த்து தண்ணீர் தெளித்து மகாலட்சுமி பூஜை, அதாவது மகாலட்சுமி வந்து தாமரை பூ கோலம் போடுவது மிக 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 சிறப்பு வாய்ந்தது. அதே போலத்தான் பெண்கள் கோலம் இடும் பொழுது தெற்கு பார்த்து நின்றபடி கண்டிப்பாக கோலமே போடக்கூடாது. அமாவாசை அல்லது வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போன்ற நாட்களில் கோலம் போடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது சிறப்பு. அதுபோல் அமாவாசை என்று சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்று சில இருக்கின்றன. அதாவது முட்டைக்கோஸ், நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், கத்தரிக்காய், காலிஃப்ளவர், பிரெட்கோழி, பட்டாணி போன்ற காய்கறிகள் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. வியாழக்கிழமை என்று இரவு சாப்பிட்ட பிறகு சமையல் அறையை சுத்தம் செய்து விட்டு வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி கடாட்சத்துடன் சமையலை தொடங்குவது சிறப்புமிக்கது. அதே போலத்தான் பெண்கள் தினமும் சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மகாலட்சுமியுடைய பார்வை நம் மீது படும். வீட்டில் ஒட்டடை அடிப்பது, அடுப்புகளை கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்து மற்றும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது, இது போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை என்று செய்வதை முழுமையாக பெண்கள் தவிர்க்க வேண்டும். சிலர் வீட்டை பெருக்கும் பொழுது ஒட்டடையை பார்த்தால் சுத்தம் செய்வார்கள். அப்படி செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் சமைக்கும் பொழுது முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் பருப்பு சேர்த்துதான் சமைப்பார்கள். அப்படி பருப்பு சேர்த்து குழம்பைகள் வைக்கவில்லை என்றால் சாதம் வடிக்கும் பொழுது சாஸ்திரத்திற்கு 3 தூரம் பருப்பை சேர்த்து வடிப்பது சாலச் சிறந்தது. பெரும்பாலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு துணி துவைப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பதை கண்டிப்பாக தவிர்ப்பது சிறப்பு. இவ்வாறு செய்தால் தரித்திரம் கண்டிப்பாக குறையும். சில வீடுகளில் குப்பை தொட்டியில் அதிகமாக துர்நாற்றம் அடித்து கொண்டே இருக்கும். வாரத்திற்கு 3 முறையாவது சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் மங்களகரமாக இருக்க வேண்டும். பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் கயிற்றை மாற்றுவதை தவிர்க்க வேண்டும். திருமணமான பெண்கள் ஒரு மெட்டியை அணிவதுதான் சிறந்தது என மேலும் 3 மெட்டிகளாவது பெண்கள் அணியக்கூடாது. அதாவது பெண்கள் 3 மெட்டிகள் அணியக்கூடாது. வீட்டில் விசேஷ நாட்கள் கசப்பான உணவுகளை கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. முக்கியமாக பாவற்காயை கண்டிப்பாக விசேஷ நாட்களில் செய்யக்கூடாது. பெண்கள் புடவை கட்டும் பொழுது முந்தியை தொங்கவிட்டு நடப்பது தவறாகும். முக்கியமாக அதேபோல் மாதவிலக்கு நாட்களில் தலையில் பூ வைப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதேபோல பெண்கள் கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசி தலையில் வைத்து கொள்ள கூடாது. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்கிர தேவதையாக இருக்கும் கோவில்களுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. திருமணமான பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் தங்கள் குங்குமத்தை 2 புருவங்களுக்கு மத்தியிலும் மற்றும் நெற்றியின் வைத்து கொள்ள வேண்டும். தலைக்கு குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்ட பிறகுதான் குளிக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் தூங்கி எழுந்தவுடன் முதலில் பின்புறத்தில் இருக்கும் கதவை தான் திறக்கக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.